நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டதையுமே அன்றைக்கே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்பாவை பஸ் ஏற்றிட சொல்லி அப்பச்சி அம்ச்சி ஊருக்கு போயிடுவாங்க. அப்பச்சி அம்ச்சி மாமா எல்லாம் ஒரே ஊரில் தாங்க இருந்தாங்க. அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் பெரியம்மா ஊரெல்லாம் இருக்குங்க. அங்கே 10 நாள் இங்கே 10 நாள், அப்புறம் அப்பாவோட தங்கச்சிங்க அத்தைங்க வீட்டிலலாம் 10 நாள்னு போயிட்டு 1.5 மாதம் லீவ் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. கசின்ஸ் எல்லாம் ஒன்றாவே தான் சுற்றிட்டு இருப்போம். அப்போல்லாம் இவ்வளோ வெயில் அடிச்சுதா இல்லை நம்ம வந்து சின்ன வயசாக இருக்கையில் அந்த விளையாட்டு இதில் வந்து வெயில் தெரியலையான்னு தெரியல. காடு மேடு பூரா சுற்றுவோங்க. கிணத்துல போய் நீச்சல் பழகிறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பனைமரம் வந்து நிறையா இருக்குங்க. மரம் ஏறி நொங்கெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ மாதிரி வந்து காசு கொடுத்து பீஸ் கணக்கெலாம் வாங்க வேண்டியது இல்லைங்க. மேலே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சீவி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே விரலை விட்டு வந்து நோண்டி வந்து சாப்பிட்ணுங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலும் வந்து திரும்ப அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆசையாக இருக்கும். நேற்று வந்து சித்தப்பா எங்கேயோ போயிட்டு நொங்கு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கொண்டு கொடுத்துருக்குறாங்க. ஹர்ஷித் ஊரில் தான் இருக்கான். எல்லாம் நொங்கு சாப்பிட்டு அப்பாவை நொங்கு வண்டியை செஞ்சு கொடுக்க சொல்லி விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கலையும் அப்படி தாங்க எங்களுக்கு நொங்கு வண்டி தான் சேர்த்து கொடுப்பாங்க. அதை சுற்றிக்கிட்டே வந்து திரிஞ்சிட்டு இருப்போம். எனக்கு எப்போவுமே எங்கே நான் சின்ன வயசில் என்ஜாய் பண்ண நிறையா விஷயங்கள் வந்து ஹர்ஷத்துக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைப்பேங்க. நல்ல வேலை இன்னும் வந்து அவன் ஊரில் இருக்கான் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் அவனால் என்ஜாய் பண்ண முடியுது. ஃப்யூச்சரில் அவனும் யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி மெமரிஸ் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கும் வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும். நான் லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன். அதே மாதிரி விஷயங்கள் அவனுக்கும் வந்து கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.